வாழ்க வளமுடன். மாசி வெள்ளி அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. ஆடி மாதம் என்றால் மாரியம்மனுக்கு, புரட்டாசி என்றால் பெருமாளுக்கு, கார்த்திகை என்றால் ஐயப்பனுக்கு என்று ஒவ்வொரு வழிபாட்டை ஒவ்வொரு மாதத்திற்கு என்று ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். அதே போல இந்த மாசி மாதம் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பானது. குடும்ப கஷ்டம் தீர மாசி மாதம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எந்த கோயிலுக்கு சென்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்வோம். குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. சுபகாரிய தடை, திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பேறு கிடைக்கவில்லை, வீட்டில் கணவருக்கு வருமானம் இல்லை, கடன் தொல்லையும் இருக்கிறது, குடும்பத்தில் உறவுகளோடு எப்போதும் சண்டை சச்சரவு, நிம்மதி என்பது ஒரு துளி கூட இல்லை, கண் திருஷ்டி, கெட்ட சக்தியின் தாக்கம், இரவு தூக்கம் என்பதே இல்லை என்று புலம்புபவர்கள் எல்லோருமே இந்த வழிபாட்டை மறக்காமல் செய்துவிடுங்கள். இந்த மாசி மாதம் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. கஷ்டங்களை தூக்கி போட்டு வதம் செய்யக்கூடியவள் இவள். கொஞ்சம் கோபக்காரிதான், ஆனால் குழந்தை உள்ளம் கொண்டவள். மாசி மாதம் தன்னுடைய ஆலயத்திற்கு வந்து பக்தர்கள் கேட்ட வரங்களை வாரி கொடுத்து விடுவாள். இந்த மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு செல்லுங்கள். அங்காள ஈஸ்வரிக்கு உங்களால் முடிந்தால் எலுமிச்சம் பழம் மாலை கோர்த்து கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் செவ்வரளி பூக்களால் மாலை கட்டி அம்பாளுக்கு சாத்தலாம். அம்பாளுக்கு 2 மண் அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அம்பாள் கோயிலுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கும் குங்குமத்தை வாங்கி தானம் கொடுக்க வேண்டும். உங்களால் முடியும் என்றால் சிவப்பு நிற வஸ்திர தானமும் அம்பாளுக்கு செய்யலாம். அம்பாள் கோவிலில் சூலத்திற்கு முன்பாக நின்று கொண்டு உங்கள் குடும்ப கஷ்டம் தீர வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த சூலத்தில் குத்துங்கள். உங்களை பிடித்த கெட்ட சக்தி எல்லாம் நசுங்கி போகும். பிறகு அம்பாளை 3 முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்து கொண்டு சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்து பிரார்த்தனை செய்யலாம். இதனால் உங்களுடைய பெரிய குடும்ப பிரச்சனை கூட சுலபமாக சரியாகிவிடும். நம்ம எல்லோருக்கும் தெரியும், மாசி மாதம் மசானா கொள்ளை எவ்வளவு சிறப்பு வாய்ந்த வழிபாடு என்பது. மாசி மாதம் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இப்படி வரக்கூடிய தெய்வீக ஆற்றல் நிறைந்த நாட்களை தவிர விடாமல் அங்காள பரமேஸ்வரி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். உங்களால் முடிந்தால் இந்த மாசி மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அல்லது வேறேதும் கிழமையிலேயோ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். இந்த அங்காள பரமேஸ்வரி அவதாரம் எடுத்த இடமாக இந்த மேல்மலையனூர் தான் திகழ்கிறது. அதேபோல் அங்காள பரமேஸ்வரி அவதாரம் எடுத்த மாதமும் இந்த மாசி மாதம்தான். மேல் சொன்ன ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை பின்பற்றி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அருளை பெற்று நலமோடு வாழ்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.